ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் முதல் நாளானது இன்றைய நாளுங்க. ஸோ ஏப்ரல் மாதம் முதல் நாள் இன்றைய நாள் திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த 7 நாளுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார ராசி பலன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. முதல்ல ஏப்ரல் மாதத்தில் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரம் கிரகங்களுடைய கூட்டணி இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் மேன ராசியில் பயணம் செய்கிறாரு, செவ்வாய் பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு, புதன் பகவானும் மீன ராசியிலும் மேச ராசியிலும் பயணம் செய்கிறாரு, குரு பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்கிறாரு, சுக்கர பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு, சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு, ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு, கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி அமையும் போது சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ தனுசு ராசிக்காரங்க சந்திராஷ்டமத்திலேருந்து தப்பிச்சிட்டிங்க. ஸோ பெருமளவு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல இருக்கிறாரு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல இருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க பாருங்க. நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். தகுந்த நேரம் வரும்போது அனைத்துமே தானாக ஈடேறும். அது வரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வரவுக்கேற்ற செலவும் வரும். அதனால் செலவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்த்து பண்ணுங்க. ஸோ வரவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் அதற்கேற்ப செலவும் இருக்கும். காரணம் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல இருக்கிறது. 4ஆவது இடத்துல சூரியன் இருக்கிறது ஆபத்து என்று சொல்லப்படுது. நிறைய பேருக்கு 4ஆவது இடத்துல சூரியன் இருக்கிறது தெரியாததுனால செலவை இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வாரம் சூரியன் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். வரவு ஒரு பக்கம் வரும், அட் த சேம் டைம் அதற்கு மேலே செலவும் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன், தயவு செய்து செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நினைத்த காரியம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக கவலைப்பட்டு மனசை நோகடிச்சுக்காதீங்க. தகுந்த நேரம் காலம் கூடி வரும்போது எல்லாமே நமக்கு கூடி வரும். எப்பயுமே நேரம் கூடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நேரம் கூடி வரும்போது எதுவுமே இல்லாமல் நமக்கு டக்குன்னு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சூரியனால் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறமா சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது சாதக பாதகமான நிலையை தருங்க. ஒரு பக்கம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அதுவே உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கும். ஸோ 2 ஸ்டேட் ஆஃப் நிலையை உங்களுக்கு சந்திரன் கொடுக்க போகிறாரு. வீட்டு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் வீட்டு செலவுக்காக கொஞ்சம் குறைச்சி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது வீட்டு செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை மாற்றிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை எப்படி மாற்றலான்னா, ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படாது. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க சந்திரனுடைய இதை பார்க்கும்போது நீங்கள் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டே ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு பக்கம் சூரியனால் செலவுகள் வந்து குறைக்கணும், இன்னொரு பக்கம் சந்திரனாலே செலவுகள் குறைக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் குறைந்திருக்கக்கூடிய வாரம். ஸோ குறைந்த செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா கடன் வாங்க வேண்டி வந்துடும், பார்த்துக்குங்க. சூரியன் சந்திரன் இவங்க 2 கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற கிரகங்கள் வேலை செய்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் வந்து பார்க்கலாங்க. செவ்வாய் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதா இருந்தால் தாராளமாக ஈடுபடலாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக கிடைக்கும். அதனால் போட்டி பந்தயங்களில் தாராளமாக ஈடுபடலாம். ஸோ கவலையே படாமல் நீங்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நில சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதனால் நில சம்மந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் எது வேணாலும் இப்போ ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் கூட இருந்த இடையூறுகள் தானாகவே விலகி ஓடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் இனி நீங்கள் கவலையே படாமல் முன்ன நின்று வியாபாரத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். செவ்வாய் 3வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு உண்டு. செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து 5வது இடத்துல இருக்கிறாரு. புதன் 5ல் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. மாணவர்கள் நீங்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை வந்து காட்டணும். அக்கறை காட்டுவது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப செயலும் படணும். அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க கூட சிரத்தையோடு வேலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றிகளானது வந்து குவியும். அதனால் அரசு ஊழியர்கள்லாம் டென்ஷனே இல்லாமல் இருங்க. தனியார் துறையில் ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரம் வருமானம் பெருகும். புதன் 5வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு வந்து 5வது இடத்துல இருக்கிறாரு. குரு 5ல் இருக்கிறதுனால ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த உதவி தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிக செல்வாக்கு பெறும் மாதிரி சூழ்நிலை உருவாகும். அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. குரு 5ல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உண்டு. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கப்புறமா சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3-4வது இடத்துல இருக்கிறாரு. 3-4 இடங்கிறது சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய இடம். அதனால் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக ஏற்பாடு செய்யலாம். தடைப்பட்டு போன திருமணங்கள் கூட இடையூறுகளை கடந்து சிறப்பாக நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் திருமணங்கள் நடக்கிறதுனால இந்த வாரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சுக்கிரன் 3-4வது இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகம் கூடி வந்திருக்கு. அதுக்கப்புறமா சனி வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. சனி 3ல் இருக்கிறதுனால வாக்கும் நாக்கும் பக்குவமாக இருக்க வேண்டும். இல்லைனா வந்து பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும். சனி 3வது இடத்துல இருக்கிறதுனால அதை தூண்ட செய்வார். அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ வாக்கும் நாக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடாத மாதிரி பார்த்துக்குங்க. தேவையில்லாத நபர்களுக்கு வாக்கும் கொடுக்க வேண்டாம், கண்ட இடத்துல சாப்பிடவும் வேண்டாம். அதுக்கப்புறமா ராகு வந்து 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குலதெய்வத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றுவது இந்த வாரம் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா தடையே இல்லாமல் வந்து வேண்டுதல் நிறைவேறும். ஸோ இப்போ வேண்டுதல் நிறைவேறுவதற்கு உகந்த நாட்களாக வருது. அதனால் குலதெய்வத்துடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் கேது 10வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் தேவையான நேரத்தில் நண்பர்கள் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவையான உதவிகள் வேணுங்கிறப்ப நீங்கள் நண்பர்கள்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ நண்பர்கள் உங்களுக்கு உதவி வந்து செய்வாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது. இந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப நீங்கள் செயல்படும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ எப்படி ஏற்ற இறக்கமாக செயல்படணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கான ராசி பலன் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வாரம் ராசி பலனை தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களோட ராசி உங்களை போல் தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.